ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறு பகுதியை தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 20வது அதிகாரம் 24 முதல் 29 வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய வினாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் வினாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 8 நாளைக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். பிரத்யேகமாக தோமாவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த ஒரு விசேஷித்த காட்சியாகும். ஆக தோமா இருக்கிற நேரம் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தோமாவுக்கு முக்கியமாக அநேகருக்கு முன்பதாக வெளிப்படுத்துவதற்காக இந்த காட்சியை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தோமா அநேகருக்கு முன்பதாகத்தான் இது போன்ற வார்த்தைகளை சொன்னார். நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இது சீஷர்களோடு கூட அவர் சொன்னது. அநேக பெண்கள் இயேசுவை தரிசித்தவர்கள், கடந்த 8 நாட்களாக தரிசித்தவர்கள் சொன்ன போதெல்லாம் அவருடைய வார்த்தை இதுவாகத்தான் இருந்தது. ஆகவே அநேகருக்கு முன்பதாகவோ அநேகரிடத்திலும் தோமா இதையே சொல்லிக் கொண்டிருக்க, அநேகர் இருக்கும் போது தோமாவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்பினார். அது சரியாக 8 நாளைக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடும். இந்த 24வது வசனத்துல இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை என்று வருகிறது. தோமாவுக்கு 2 பேர் இருக்கிறது. திதிமு எனப்பட்ட தோமா. தோமா என்பது எபிரேய பெயர், திதிமு என்பது கிரேக்க பெயர். சிலருக்கு இது போன்ற பெயர்கள் அந்த நாட்களிலே வைத்திருந்தார். கிரேக்க கலாச்சாரம் பிரபலமாய் இருந்த அந்த நாட்களில் கிரேக்கர்கள் மத்தியில் போகும்போது அங்கே ஒரு பெயர், யூதர்களிடத்தில் வேறொரு பெயர். நம்முடைய நாட்டிலும் கூட பலரும் இது போன்ற பெயர்களை வைத்திருக்கிறார். சிலர்
மதத்திலிருந்து ஏதாகிலும் லாபங்கள் கிடைப்பதற்காக 2 பெயர்களை வைத்திருக்கிறார். அதனாலே பவுல், சவுல் என்று 2 பெயர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 2 அர்த்தம் ஒன்றுதான். இங்கேயும் அர்த்தம் ஒன்றேதான். தோமா என்றாலும் திதிமு என்றாலும் ட்வின்ஸ். ஒருவேளை இவருடைய பெற்றோருக்கு 2 பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம். என்ன காரணத்துக்காக இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. அவர்கள் இரட்டையர்கள் என்றுதான் இந்த பெயருக்கு அர்த்தம் வருகிறது. தோமா என்றாலும் திதிமு என்றாலும் இரட்டையர்கள் தான். வேறு வேறு மொழியில், ஒன்று எபிரேய மொழியில், இன்னொன்று கிரேக்க மொழி. திதிமு என்பது கிரேக்க மொழி. இங்கே ஒரு சின்ன வார்த்தை இருக்கிறது. தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இது வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது வெறும் ஒரு தகவல் மாத்திரம் அல்ல. தகவலும் தாண்டி இது ஒரு சோகமான வார்த்தை என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், எல்லா சீஷர்களோடு கூட சேர்ந்திருக்க வேண்டிய தோமா இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டார். இது ஒரு நல்ல செய்தி அல்ல. எல்லாரோடும் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, பலன், உற்சாகம் இவர் இழந்து காணப்படுகிறார். மற்ற சீஷர்களை பாருங்கள், 10 பேர். அவர்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கல்லறை போய் பார்த்தார்கள், காலியான கல்லறையை கண்டார்கள், தேவதூதர்கள் சொல்வதை கேட்டார்கள், இயேசு அவர்களுக்கு பலமுறை தரிசனமாகிவிட்டார். அநேக பெண்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஏற்கனவே அன்றைக்கே இயேசு உயிர்த்தெழுந்த தினத்தன்றைக்கே 10 பேர் சீஷர்கள் கூடியிருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து தம்மை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு அவர் தம்முடைய கைகளை பார்த்து சொன்னார், கால்களை காண்பித்தார், தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு முன்பதாக அவர் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டு காண்பித்தார். நாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அழகாய் அவர்களுக்கு நிரூபித்தார். அநேக வேத வசனங்களை அவர்களுக்கு போதித்தார். எம்மாவு சீடர்கள் அதே நாளில் தான் இது போன்று நீண்ட தூரம் இயேசுவும் சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போக அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை சொன்னார். ஆக சுவாரஸ்யமான அநேக சம்பவங்கள் நடந்தது. உற்சாகத்தை கிளறக்கூடிய அநேக உண்மைகளை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். உற்சாகமா இருக்கிறார்கள். அவர்கள் கண்ட காட்சிகளும் அடைந்த அனுபவங்களும் அவர்களை பரவசப்படுத்தியது மாத்திரமல்ல, அவர்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. அவருடைய பயம், அவருடைய கலக்கம், அவருடைய வேதனை, அவருடைய துக்கம், துயரம் எல்லாம் நீங்கினது மட்டுமல்ல, சிந்தையிலும் அவர்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் மற்ற சீஷர்கள். ஆனால் தோமாவுக்கு இந்த அனுபவம் இல்லை. தோமா அவர்களுடனே இருக்கவில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு இது போன்று தேவன் ஏற்படுத்தின சபை ஐக்கியம், விசுவாசியுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி இருப்பதனால் அவர்கள் துக்கத்திலும், வேதனையிலும், துயரத்திலும், தடுமாற்றத்திலும், அவிசுவாசத்திலும், பயத்திலும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். தோமாவை போல நமக்கு சபை கூடி வருவது எவ்வளவு முக்கியம், விசுவாசியுடைய ஐக்கியம் எவ்வளவு அவசியமானது. அப்படி அந்த அவசியத்தை உணர்ந்து கொண்டால் நாம் சேர்ந்து ஒன்றாக வளர்ச்சி அடையவும் பலன் பெறவும் நமக்கு முடியும். இந்த தோமாவால் அப்படி இருக்க முடியவில்லை. காரணம், ஒருவேளை தோமாவுடைய இடம் ஒருவேளை தூரமாய் இருந்திருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஏன் அவர் இல்லை, அல்லது ஒருவேளை பயத்து நிமித்தமாக அவர் தன்னை தாமே தனிமைப்படுத்திக் கொண்டார் என்று ஒருவேளை எண்ணிக்கொள்ளலாம். அல்லது அவருக்கு அவருடைய நம்பிக்கை முழுவதும் இடிந்து நொறுக்கி போய்விட்டது.
இனி இயேசு உயிரோடு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். He was so depressed, broken hearted. சோ அதனால அவருடைய நம்பிக்கை முழுவதும் அவர் இழந்து போனதுனால அவர் ஒருவேளை இனி பிரயோஜனம் இல்லை என்று கூட அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் ஒரு நல்ல காரியம், இவ்வளவு சோர்ந்து போன அவநம்பிக்கை நிறைந்த இந்த தோமா சற்று சில நாட்களுக்கு பிறகு இவர்களோடு கூட ஒட்டி கொண்டது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்படி ஒட்டி கொண்டபடினால் அசாதாரணமாக தூக்கி நிறுத்தப்படுகிறார். விசுவாசியுடைய ஐக்கியத்தின் அவசியத்தை நாம் உணர வேண்டும். நாம் தனிமையா இருக்கும்போது பல நேரங்களிலும் சோர்ந்து போவோம். ஆனால் தேவ ஜனங்களோடு கூடி ஆராதிக்கும் போது, தேவ ஜனங்களோடு கூடி நாம் வேதத்தை தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரால் தேவ வார்த்தையினால் விசுவாசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் நம்மையும் அசாதாரணமாய் தூக்கி நிறுத்துகிறது. ஒரு முக்கியமான ஒரு காரியம், வெறும் தகவல் மட்டுமல்ல, அதுல ஒரு சோக உண்மையும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். 25 மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அப்போ அவருக்கு நிறைய பேரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. சாட்சினா கண்ணால் நேரடியாக கண்டதையும் காதால் நேரடியாக கேட்டதையும் அவர்கள் அனுபவித்ததையும் அநேக பேர் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற சீஷர்கள், இதுல பெண்கள் இருக்கிறார்கள், மகதலேனா மரியாள் கண்டாள். மற்ற சீஷர்கள் இயேசுடைய பாதத்தை தொட்டு வணங்கினார்கள். எம்மாவு சீடர்களோடு கூட இயேசு சாப்பிடுவதற்கு அமர்ந்திருந்து அவர்களுக்கு பரிமாறினார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நீண்ட நேரம் மோசையினுடைய ஆகமங்களில் இருந்து பழைய ஏற்பாட்டு அநேக இடங்களில் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை அவர் எடுத்து 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 விளக்கி காண்பித்த போது அவருடைய இருதயம் பொழுது விட்டு எரிந்தது. இந்த அனுபவங்களை எல்லாம் அநேகர் போய் தோமாவோடு கூட பகிர்ந்திருக்கிறார். அதற்கு தோமா என்ன சொன்னாரா? அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இந்த வசனத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அப்ப நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. சொன்னதுக்கு இவருடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆணித்தரமான பதில், ரொம்ப உறுதியான பதில். அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயம். அப்ப இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது, இயேசுடைய கைய கயர்னால கட்டி வைக்கல. அப்படியும் ரோமர்கள் ஒரு காலத்துல செய்தாங்க. சிலருக்கு அப்படி செய்து அவர்களை கொலை செய்வார்கள். ஆனால் இதுல இருந்து உறுதியாய் தெரிகிறது, இயேசுடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது என்று இங்கே உறுதி தெரிகிறது. இந்த உறுதி வேற எந்த சுவிசேஷத்திலும் வார்த்தைகள்ல இல்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய வினாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என் கையை பாருங்க, என் காலை பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சீஷர்களுக்கு. அப்போ அப்படி சொல்லியும் பாருங்க, 20வது வசனம் 20:20 அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த கைகளில் உண்டான காயம் ஆணிகளினால் உண்டான காயம் என்று இங்கே உறுதியாய் தெரிகிறது. அப்போ கால்களையும் காண்பித்தார் என்று போட்டிருக்கிறது. கால்களிலும் கைகளிலும் ஆணிகளை அடித்திருக்கிறார். அப்போ இந்த உண்மை இதுல புரியுது. அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, இதை போட்டு பார்த்தாதான், நான் தொட்டு பார்த்தாதான், என் கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவரு நேர்மையா தன்னுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிக்கையிட்டு இருக்கிறார். He honestly declared
அவருடைய இந்த டிக்ளரேஷன்ங்கிறது நேர்மையா. நிறைய பேரு உள்ளத்துல ஒண்ண வச்சு வாயில வேற மாதிரி பேசுறவங்களை விட தோமா நிறைய விதத்துல அவரை நம்ம பாராட்டுக்குரியவர். அவர் உள்ளத்துல இருந்த அவருக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை நேர்மையா வெளிப்படுத்த. ஆனா பலரும் அப்படி அல்ல. அவங்க உள்ளத்துல அவிசுவாசத்தோடு இருப்பாங்க, வாயில விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை பார்த்து அநேக நேரங்களிலே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அந்த அவிசுவாசத்தை கண்டு கூடயே இருந்தாலும் அவிசுவாசம். ஆனால் இவற்றை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை, இவரு நேர்மையா அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, அவர் ஒரு பெரிய அவிசுவாசத்தின் குழிக்குள்ள விழுந்துட்டார், அவநம்பிக்கையின் குழிக்குள்ள விழுந்துட்டார். இவருக்கு இந்த கையில ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னது யாரு? நல்லா யோசிங்க. ஆணி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர் பார்க்கவே இல்லை. இயேசுடைய சிலுவையின் அருகில 12 சீடர்கள்ல ஒருத்தர் யூதாசவனை விட்டுருங்க, அவன் தற்கொலை பண்ணிட்டான். மிச்சம் 11 பேர், 10 பேர் இல்லவே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் நின்னாரு. இந்த இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்த சீஷன் யோவான். அப்ப இத சொன்னது யாரா இருக்கணும்? யோவான் தான் சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்ல, அநேக ஒருவேளை கண்டிருப்பாங்க. தூரத்துல பேதுரு நின்னாரு, நிறைய பெண்கள் பார்த்தாங்க. இதெல்லாம் போய் சொன்ன போது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சது. அவரை சிலுவையில ஆரஞ்சு கொலை பண்ணிட்டார், அவரை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அவருடைய மனசுல அவர் வச்சிருந்த ஒரு பெரிய இயேசுவை குறித்ததான ஒரு பெரிய படம். இயேசு இப்படியெல்லாம் வருவாரு, இப்படியெல்லாம் ராஜாவா மாறுவாரு, இப்படியெல்லாம் ஆட்சி கொண்டு செய்வாரு, இப்படியெல்லாம் ரோமர்களுடைய ஆட்சியை கவிழ்த்துவாரு, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஆட்சி, அதை வல்லரசா மாற்றுவாரு, தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவார். இப்படியெல்லாம் அவர் நினைச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஆகவே அவர் சோர்ந்து கொண்டார். இது ஒரு முக்கிய காரணமா இருக்கும். இதனாலதான் அவரும் தூரத்தில் இருந்திருப்பாரு. இனி நம்பிக்கைக்கு வழியே இல்லை. அவர் திரும்ப உயிரோட வருவார் என்பதற்கு எந்த விதமான நம்புவதற்கு ஆதாரமோ வழியோ அவருடைய மனசுல இல்லை. அதனால அவர் இதை சொல்றாரு. எத்தனை பேர் சொன்னாலும் சரி, நான் நம்ப போறதில்லை, அதுக்கு வழியே இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஒரு நேர்மையா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு வகையில அவரை நம்ம பாராட்டலாம். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்க, இவரை நம்ம ஒரு பக்கம் பாராட்டினாலும் இன்னும் ஒரு புறத்துல அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களை நம்ம சுட்டி காண்பிக்காம இருக்க முடியாது. இவர் எத்தனை முறை சொன்னாலும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவுனா, he determined not to believe. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு தவறு. He refused to believe. He resolved not to believe. ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு தன்னுடைய இருதயத்துக்குள்ள, என்ன யார் சொன்னாலும் சரி நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தது ஒரு தவறு. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் அவரை எங்கேயோ கொண்டு போயிடுது. யோவான் சொன்னதை நம்புறாரு. சிலுவையில அடிச்சாங்க, ஆணியில அவருடைய கையில ஆணி அரைஞ்சாங்க, கால்ல ஆணி அரைஞ்சாங்க, விழாவில குத்துனாங்க. இதெல்லாம் யோவான் சொல்லும் போது, மற்றவர்கள் சொல்லும் போது நம்புறவரு இப்ப இயேசு உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லுகிறத நம்ப மறுக்கிறார். அதை நம்புறவருக்கு இதை நம்புறதுக்கு என்ன? அதை நம்புறாரு. ஆனா இப்ப உயிரோட வந்துட்டாரு, நாங்க அவரை கண்ணால கண்டோம், அவர் எங்க கூட பேசினார், அவருடைய விரல் அவருடைய காயங்களை கண்டோம், அவருடைய கையை கண்டோம், அவருடைய பாதத்துல நாங்க விழுந்து தரிசித்தோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கூட இவர் நம்பவே மாட்டேங்கிறார். இது இவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தவறு. அநேகர் தன்னுடைய முதல் அனுபவத்தை, கண்ணால கண்டதை, தொட்டதை
சொல்லி நிறைய பேர் சொன்னா கூட அவர் அதை நம்புறதுக்கு மறுக்கிறார். இப்ப இவருக்கு 8 நாள் இருந்தது. யாராவது சொன்னா கூட இந்த 8 நாளையில அந்த இடத்த போய் இவரா ஆராய்ச்சி பண்ணி ஒருவேளை இது உண்மையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு போதுமான நேரம் இருந்தது. பாருங்க, சில பெண்கள் போய் பேதுருட்ட சொன்ன உடனே பேதுரும் யோவானும் சேர்ந்து ஓடுனாங்க கல்லறைக்குன்னு போடுறது. அவங்க ஓடினதுல யோவான் முந்தியே போயிட்டாரு. அவர் புரிஞ்சு பார்த்துட்டு கல்லறை திறந்திருக்கிறோட வந்துட்டாரு. ஆனா பேதுரு இன்னும் கல்லறைக்குள்ளே போய் அங்க அந்த துணிகள் எல்லாம் அசைக்கப்படாதபடி அப்படியே இருக்கிறதையும் தலையில சுற்றி இருந்தது மடக்கி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் நான் பாக்குறாரு. அப்போ அந்த கல்லறைய போய் பார்த்து அதை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஓமாவும் அத மாதிரி ஒருவேளை இந்த 8 நாளைக்குள்ள நிறைய பேர்கிட்ட போய் பார்த்து சந்திச்சு அல்லது கல்லறை போய் பார்த்து அவர் நல்ல ஒரு சரியான தீர்மானத்துக்குள்ள வருகிறதற்கு நேரம் இருந்தும் கூட அவர் அதை செய்ய மறுத்துட்டார். அவருடைய அவிசுவாசம், நான் விசுவாசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு விட்டார். அவருடைய மனசுல ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டார், இது நடக்கவே நடக்காது. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நேரோ மைண்டட்னஸ். அதாவது தான் நினைத்ததை அதை பிடிச்சு அதை மாறவே மாறாது அப்படின்னு அவரா நினைச்சுக்கிறாரு. இதை தவிர வேற இல்ல, உண்மையே கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஞானம், புத்தி இதை வச்சு ஒரு முடிவுக்குள்ளே வந்தார். இயேசுவை அவர் வெறும் ஒரு சாதாரண மனிதனா பார்க்கிறார். ஆமா, இந்த இயேசுதான் சில நாளைக்கு முன்பு லாசருவ மரித்து இருந்த லாசரு 4 நாளாய் போய் நாரி போனவன உயிரோட எழுப்பினார். ஆனா இந்த இயேசு உயிரோட வருவார் என்று அன்றைக்கும் அவர் சொல்லவும் செய்தார். ஒரு பெரிய விருந்து நடந்த போது அன்றைக்கும் இயேசு சொன்னார். ஆனா அவர் எதையுமே அவரு கேட்கவே இல்லை, எதையுமே அவர் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. அவருடைய மனசுல ஒரு விதமான இயேசுவை கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இயேசு ஒருபோதும் உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவு கட்டிட்டார். அதனால நம்பவே மறுக்கிறார். இது அவர்கிட்ட காணப்பட்ட ஒரு தவறும் கூட. இன்னொரு தவறு எனக்கு என்ன தோணுகிறதுனா, இந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த 25வது வசனத்துல அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே பிறகு அது மட்டும் இல்லையா, காயத்தை பார்த்தா அவருடைய கண்ணால பார்த்தா கூட அவர் நம்ப மாட்டார். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு. அவர் கண்டா கூட நம்முடைய சொந்த கண்களை கூட அவர் நம்ப போகிறதில்லை. கண்டாலும் பாதிதான் உண்மைன்னு அவர் நினைக்க போறாரு. தொடணுங்கிறார், தொடணும், அந்த காயத்திலே என் விரலை இட்டு. அப்புறம் என் கையை அவருடைய வினாவிலே போட்டு. அது மட்டும் பத்தாது, அவருக்கு இன்னும் அத்தாட்சி வேணும், ஆதாரம் வேணும். அவருடைய வினாவில என் விரல போடணும், போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். இது எனக்கு கொஞ்சம் அதிகப்படியா தெரியுது. அதாவது கேட்கலாம் சில விஷயங்களை, ஆனா இந்த அளவுக்கு அரகண்டா, அக்ரிவேட்டடா, இந்த கூடுதலா தனக்கு அடாத காரியத்தை டிமாண்ட் பண்றது, கண்டிஷன் போடுறது, நிபந்தனை போடுறது, அது யாருகிட்ட? இயேசு கிட்ட நிபந்தனை போடுறது நியாயமா தோணல. இது கொஞ்சம் அவர் தன்னுடைய சொந்த அறிவு, சொந்த ஞானத்தை வச்சு கொஞ்சம் அழகன்றா யோசிக்கிறார். அவர் கொஞ்சம் அதிகப்படியா போறார். இயேசுவை ஒரு ஸ்பெசிமனா பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். இயேசுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்கு நிறைய நிபந்தனைகளை போடுறார். நான் பார்த்தா மட்டும் போதாது, என் கையை போடணும். கையை போட்டா மட்டும் பத்தாது, ஒண்ணு பத்தாது, ஒரு காயம் இல்ல, நிறைய காயத்தை நானு பார்க்கணும், அதை தொடணும், அதை ஆராய்ச்சி
ஆராய்ச்சி பண்ணணும். இயேசு ஒரு கேஸ் ஸ்டடியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். இது இவருடைய பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் இவருக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு எடுக்க முடியாது. இது பயங்கரமான அவிசுவாசம். இது ஒரு கொடிய பாவம். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய பாவங்களை பத்தி நம்ம படிக்கிறோம். ஒருவேளை நம்ம வெளிப்படையா குடிக்கிறதோ அல்லது வேசித்தனம் செய்வதோ, கொலை செய்வதோ, விக்கிரக ஆராதனை செய்வதோ, இதெல்லாம் நம்ம சில பெரிய பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறைய விஷயம் விசுவாசியுடைய வாழ்க்கையில பெரிய விஷயம் இருக்குது. ஆனா நம்ம பெருசா நினைக்கிறது இல்லை. அதுல ஒரு முக்கியமான ஆபத்தான ஒன்று என்னவென்றால் அவிசுவாசம், அன்பிலீஃப். அது ஒரு பெரிய அபாயகரமான பாவம், டேஞ்சரஸ், டெட்லி சின். ஆனா நம்ம அதை யோசிக்கிறதே. இந்த கிட்ட இருந்த இந்த பாவத்தினுடைய கொடுமையை பாத்தீங்கன்னா, கோரத்தை பாத்தீங்கன்னா, இதனால ஒரு ஆணவத்தோட பேசுறாரு. இயேசு ஒரு ஸ்பெசிமனா பயன்படுத்தணும், அவரை ஒரு கேஸ் ஸ்டடியா உபயோகிச்சு நான் ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய நிபந்தனைகளை போடுறாரு. இது சரியானது அல்ல. இதுதான் இவற்றை காணப்பட்ட ஒரு பெரிய பாவம், அவிசுவாசம். டேஞ்சரஸ். வேதாந்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவருடைய அவிசுவாசத்தை கண்டு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அவிசுவாசத்தினால பழைய ஏற்பாட்டுல இந்த மோசையினால் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டு கொண்டு வந்த இந்த தெய்வ ஜனங்கள் பகல்ல மேகஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பமா தேவன் அவர்கள் நடுவில் இருந்தும் அவர்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து, கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து, கண்மலையின் தேனினால் அவர்களை போஷித்து, உச்சிதமான நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த தேவனை அவர்கள் விசுவாசிக்காததுனால அவருடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் எழுதினதும் 3வது அதிகாரத்துல பல வசனங்கள் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 10வது வசனம் 3:10, ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 12வது வசனம் எச்சரிக்கையான வசனம் பாருங்க. எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க. இந்த அவிசுவாசம் எவ்வளவு பெரிய பாதகமான பயங்கரமான பாவம் என்பதை பார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தோமாவுக்குள்ள காணப்பட்டது வெறும் சந்தேகம் அல்ல, அவிசுவாசமாகிய பாவம். அதுதான் இவனை இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இத குறிச்சு எழுதி பாருங்க. பின்னாடி 18வது வசனத்துல 3:18, எபிரேயர் 3:18, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் கானான் தேசத்துக்குள்ள போக முடியல? அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசத்தினால அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அவிசுவாசத்தினால அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவிசுவாசத்தினால அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவிசுவாசம் பொல்லாத ஒரு பாவம், பயங்கரமான பொல்லாத ஒரு பாவம். 4வது அதிகாரத்துல, அதே எபிரேயர் 4வது அதிகாரத்துல 2வது வசனம் கவனிச்சீங்கன்னா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது.
கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், அப்படின்னா அவிசுவாசத்தோடு கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தை கேட்டாலும் கூட, தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தோடு அவங்க கேட்டாங்கன்னா அவங்க கேட்கிற வேத வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படுறதே இல்லை. தோமாட்ட நிறைய பேர் போய் சொல்லிட்டாங்க, நான் பார்த்தேன், நாங்க பார்த்தோம், அவரை தொட்டோம், அவருடைய கையை பார்த்தோம், காலை பார்த்தோம். நீ என்னப்பா இப்படி சொல்ற? நாங்க அவருடைய காய தழும்புகளை பார்த்தோம், அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்தோம். அப்படி சொல்லியும் கூட அவர் விசுவாசிப்பதற்கு தயாராகவே இல்லை. நிபந்தனைகள் போட்டுக்கொண்டே போகிறார், அதிகப்படியாய் போடுகிறார். காரணம் அவருக்குள் இருந்த அவிசுவாசம். ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு, ஒரு நல்ல சீஷனுக்கு கூட இப்படி ஒரு பொல்லாத ஒரு பாவம் உள்ள பூந்துட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம். சீஷனுடைய கூட்டத்துல சீஷர்களோட ஒரு பேர் தான் 12 பேர். அந்த பேர் தான் அங்கேயும் வந்திருக்கு. எங்கேயும் நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா. பேருக்கும் பேர் போயிட்டே இருக்கு. விசுவாசிதான் பேர் போயிட்டே இருக்குது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், கிறிஸ்தவன், விசுவாசி, ஆவிக்குரியவன், இப்படி பேர் இருக்குது. ஆனால் இதயம் எப்படிப்பட்டது? இல்லாத இதயம். எப்படி வேத வசனத்தை கேட்கிறாங்க? விசுவாசம் இல்லாம கேட்கிறாங்க. அதனால அவர்களுக்கு பிரயோஜனப்படுவதில்லை. கொஞ்சம் கீழே பாருங்க, 6வது வசனத்துல, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனார்கள். ஏன் கீழ்ப்படியாம வந்துச்சு? அவிசுவாசம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாது. அவங்களால முடியாம போயிடுச்சு. அவிசுவாசம் பொல்லாதது. விசுவாசம்னா என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அநேக விசுவாச வீரருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து பார்வோனுடைய கோபத்திற்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அநேக விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அநேக விஷயங்களை அடையக்கூடாமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடையக்கூடாமல் போனார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார். 2 தெசலோனிக்கேயர்ல பவுல் எழுதுறாரு, நாம விசுவாசத்தை குறிச்சு எழுதும்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2:12, 2 தெசலோனிக்கேயர்ல மன்னித்துக் கொள்ளுங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார்ல, தோமாவே, கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவனே பார்க்கிறார். கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவனே பார்க்கிறார். இன்னைக்கு நாம எல்லாவற்றுக்கும் அத்தாட்சி தேடிட்டே இருந்தோம்னா, ஜீவன் உள்ள தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா, எத்தனை முறை சொன்னார் இயேசு, உயிரோடு வந்து விடுவார், 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு வருவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லியும் அதை விசுவாசிக்கவே இல்லை. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறது. ஒரு குழந்தை எப்படி தாய் தகப்பன் ஒரு வார்த்தையை சொன்னா அதை அப்படியே நம்புதோ, அதை போல just like a child, தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளும்.
தேவன் சொல்லிவிட்டார், அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வாழ்வில் அற்புதம் நடக்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். விசுவாசத்தால் வராதது யாவும் பாவம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எவ்வளவு முக்கியம். எல்லாத்தையும் இழந்துட்டார். இங்க நம்ம தோமாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தோமாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். 26வது வருஷம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவனுடனே கூட இருந்தான். இது ஒரு நல்ல விஷயம். இவ்வளவு அவிசுவாசம், இவ்வளவு ஆதாரம் கேட்கக்கூடியவர், எத்தனை பேர் சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசி அவங்களை எல்லாம் சும்மா உடக்கடி அவங்களுக்கு எதிர்ப்பு சொல்லி அவங்கள பேச விடாம தடுத்துட்டு இருக்கக்கூடிய இவரும் அங்க இருக்கிறார். இவருக்காக இயேசு தரிசனம் கொடுத்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யாருக்கும் சேர்த்துதான்? அவிசுவாசமா இருக்கக்கூடிய இந்த தோமாவுக்கும் சேர்த்து இயேசு சமாதானம் சொல்லுகிறார். இயேசு இவனை இவனோட சண்டை போட வரல, தோமாவோட வாக்குவாதம் செய்ய வரல. பொறுமையாய் இவனை அவனுடைய நிலையிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ரொம்ப அன்போடு கூட இவனை தேடி வந்திருக்கிறார். இவனுடைய மன ஐயப்பாடுகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், சோர்வுகள், பயங்கள், இவனாக உருவாக்கி கொண்ட அநேக கற்பனையான சிந்தைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தும்படி இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனே யாரைத்தான் பார்த்து பேசுறார் பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், அப்புறம் உன் கையை நீட்டி என் விராவிலே போடு. என்ன எதிர்பார்த்தானோ, என்ன பேசிட்டு இருந்தானோ, அது அப்படியே இயேசு கிறிஸ்து அவருக்கு சமயமும் சந்தர்ப்பமும் கொடுக்கிறார். அவன் என்ன நிரூபணம் கேட்டானோ, என்ன ஆதாரம் அத்தாட்சி கேட்டானோ, அவருடைய விசுவாசத்துக்கு, நம்பிக்கைக்கு, அதை அப்படியே அவர் கேட்டு சொல்லுவார். பாருங்க, யாரும் போன் பண்ணி இயேசுக்கு சொல்லல. ஆனால் இயேசு வந்த போது அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்றார், அப்படியே திரும்ப சொல்லுகிறார். அது அவனை அதிர்ச்சி அடைய வைக்கிறார். நம்ம ஒருவேளை சொன்ன வார்த்தைய அப்பா ஒருத்தரை பத்தி பேசிட்டோம், அவர் ரொம்ப அன்பா நம்ம கிட்ட வந்து நாம சொன்னதை அப்படியே நம்ம கிட்ட சொல்லிட்டாருன்னா நம்ம எவ்வளவு அதுல தலைகுனிய வேண்டியதா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதே சூழ்நிலை தான் இப்ப ஆயிருக்கு. அவனை திருத்துவதற்கு இயேசு எவ்வளவு அன்பான முயற்சியை எடுத்துக்கொண்டார். அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே அவனுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி அவன் சொன்னான், அதை அப்படியே இயேசு சொல்லுகிறார். அப்ப நம்ம பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். நம்ம ஒருவேளை ரகசியத்துல பேசலாம், ரூமுக்குள்ள பேசலாம், மனசுக்குள்ள நினைக்கலாம். நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார், அப்படியே பேசுறார். இது அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவனுக்குள்ளே ஒரு அலைகுனிவை ஏற்படுத்தியது. அடுத்து பாருங்க, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படிங்கிறது இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பான கனிவான ஒரு குட்டு. Gently Jesus rebuked him. மிக எளிமையா அன்பா அவனை கூட்டி உணர்கிறார். என்ன சொன்னாரு? விசுவாசியாகிறார், விசுவாசியாயிரு. பாத்தீங்களா, இவருடைய பிரச்சனை சந்தேகம் கிடையாது, அவிசுவாசம். அவிசுவாசம் தான் இவருடைய பிரச்சனை. Not a doubting Thomas. இவனுக்குள்ள இருந்தது பிசாசு வகை தேடி வழி தேடி இவனுக்குள்ள வேற விதையை விதைச்சு விடும். இயேசு இன்றைக்கு அதை அவனை விட்டு அப்புறப்படுத்தி அவனுக்குள்ள விசுவாசத்தை விதைக்கிறார். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா.
அழகா ஆண்டவர் அவனை அரவணைத்துக் கொண்டார். இந்த வார்த்தைகள் அவனை தூக்கி நிறுத்தியது, சீர்படுத்தியது. நம்முடைய உள்ளத்தில் இருந்த பலவிதமான கலக்கம், குழப்பம், ஐயப்பாடுகள் 8 நாளா அவனை அடைச்சுக்கிட்டான். அவனை குழப்பிக்கிட்டான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். வாக்குவாதம் செய்தான், வாதாடினான், விரண்டாவாதம் செய்தான், அரகண்டா பேசினான். ஆனா இன்றைக்கு இந்த இயேசுடைய வார்த்தை அவன் சொன்னதை அப்படியே சொல்லி விட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா அவன் கண்டா தொடவே இல்லை. அதே பாருங்க, கண்டா ஆனா போய் தொட்டு பார்க்கவே இல்லை. இயேசு சொன்ன இந்த வார்த்தை, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று அவனுக்கு சொன்ன இந்த வார்த்தை அவனை தூக்கி நிறுத்தியது. அவனுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை விரட்டி அடித்தது. அவிசுவாசம், பயம் எல்லாம் ஓடிடுச்சு. அவனுக்குள்ள விசுவாசமும் அன்பும் பெருகியது. இத சொன்ன உடனே பாருங்க, தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக இன்னும் தொடவே இல்லை. அவன் இதெல்லாம் தான் தொட்டு தொட்டு பார்க்கணும்னா, ஒண்ணு இல்ல, நிறைய இடத்த தொடணும்னா. ஆனா இப்ப தொடர்றதுக்கு அவனுக்கு வேண்டாம். அவன் சொல்றான், என் ஆண்டவரே, என் தேவனே. இது அருமையான 2 வார்த்தை. என் 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 ஆண்டவரே, என் தேவனே. முடிஞ்ச போச்சு. இந்த தோமா இந்த வார்த்தைகள்னால மற்ற சீஷர்கள் எல்லாரும் காட்டிலும் அதிகமா இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர் என்பதை அழகா புரிந்து, இந்த அளவுக்கான அறிவு, இறையியல் ஞானம் கூட இருந்த 10 பேருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா இவருக்கு இயேசுவினுடைய தெய்வீகத்துவத்தை, தெய்வீகத்தன்மையை அழகாய் கொண்டு, என் ஆண்டவர், என் தேவன், இவர்தான் படைத்தவர், இவர்தான் என்னுடைய ரட்சகர். தேவன் மாத்திரமல்ல, என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மீட்பர், என்னுடைய ரட்சகர். அன்றைக்கு இயேசுவை உறுதியா பிடிச்சவன் தான், விடவே இல்லை. சாகு பரியந்தமும் அவனுக்கு சந்தேகம் வந்ததே இல்லை, அவிசுவாசம் அவனுக்குள்ள வந்ததே இல்லை. இந்த தோமாதான் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து இந்த காட்சியை பார்த்த பிறகு ஒரு 20 வருஷத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்தார். 51ல இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தோடு இந்தியா வந்து நீண்ட தூரம் இந்தியாவில் பல இடங்களுக்கு சென்று, இலங்கைக்கு சென்று, இறுதியாக சென்னையிலே வந்து இயேசுவுடைய அன்பை அநேகருக்கு அறிவித்து, அவர்களால் கல்லால் எரியப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இயேசுவை குறித்து எந்த சந்தேகமும் அவர் வந்ததே கிடையாது. என் ஆண்டவர் தன்னை முழுவதும் அவருக்கு சரணம் கொடுத்துட்டார், சரண்டர் பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்தார். திரும்ப ஒரு நாளும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு எடுத்ததே கிடையாது. என் ஆண்டவரே, என் தேவன். அருமையான சின்ன வார்த்தைகள் தான், 2 வார்த்தைகள் தான். அவருடைய விசுவாசம் அழகாய் உறுதிப்பட்டது, நல்ல தெளிவடைந்தார். இயேசு அதுக்கு பிறகு என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தார், காணாதிருந்து விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான். கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். எத்தனை பேர் இந்த ஸ்திரீகள் சொன்னது, சீஷர்கள் சொன்னதை கேட்டு விசுவாசிச்சவங்க நிறைய பேர். கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ நேரம் நம்முடைய நம்பிக்கைக்கு அல்லது நாம் நம்புவதற்கு அத்தாட்சிக்கு சில நேரங்கள்ல நாம் ஒருவேளை இந்த கிடியோனை போல பயந்தவர்களாக இருக்கிறோம், தயக்கத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் 3.5 வருடம் இயேசுவோடு கூட நடந்த ஒரு சீஷன், அத்தனை அற்புதங்களை கண்டவர், இயேசு திரும்ப திரும்ப சொன்னதை கேட்டுக்கொண்டே இருந்தவர், இயேசு மரித்து உயிரோடு வந்த பிறகு அநேகர் காட்சியாய் கண்டவர். இந்த 8 நாள்ல நிறைய பேருடைய அனுபவம் இந்த கட்டத்தை. இவர் அவிசுவாசத்தோடு கூட இருப்பது ரொம்ப ஆபத்தான. அவிசுவாசம் பொல்லாதது.
பயங்கரமானது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமானது. ஆகவே நாம் இதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இதயத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்குடைய அவிசுவாசம் தோன்றுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க கூடாது. அவிசுவாசம் நமக்குள்ள வந்தா என்ன ஆயிடும் தெரியுமா? பொய்ய நம்ப ஆரம்பிச்சிடும். ஒண்ணு சத்தியம், இயேசுதான் சத்தியம், அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கலன்னா அவிசுவாசம் தான் வரும். அவிசுவாசம் எதை விசுவாசிக்க வைக்கும்? பொய்யை விசுவாசிக்க வைக்கும். ஏன் விசேஷமா அந்தி கிறிஸ்துவுடைய நாட்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதுனால பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான வஞ்சனை ஜனங்களுக்குள்ள ஏற்படும் என்று. அது நம்ம இதயத்துல எந்த இடத்துலையும் அவிசுவாசம் குடிக்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது. பயம் ஒருவேளை ஏற்படலாம், தயக்கங்கள் ஏற்படலாம், நமக்குள்ள சில நேரங்கள்ல சந்தேகங்கள் வரலாம். ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவிசுவாசம் இதுகளை எல்லாம் விட பயங்கரமான திரும்ப 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 அறிந்த சத்தியம், அனுபவித்த சத்தியம், அநேகருடைய தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த உண்மைகள், இதை நாம் கண்டு கேட்டு அறிந்த பிறகு கூட, நாம் பல நேரங்களிலும் இந்த சத்தியத்தோடு கூட சம்பந்தப்பட்ட பிறகும் கூட அவிசுவாசத்துடைய இதயங்கள்ல நாம் குடியிருப்பதற்கு, குடிகொள்வதற்கு வாய்ப்பளிக்க அது பெரிய ஆபத்தை நமக்குள்ள கொண்டுள்ளது. இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது. ஆகவே இப்படிப்பட்ட பொருளாத இந்த அவிசுவாசங்களை இறுதியில் நமக்கு இல்லாதபடி அதை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஆண்டவர் இதிலிருந்து தோமாவை அற்புதமாய் விடுதலையாக்குகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு எளிய நிறைய அற்புதம் செஞ்சார். ஆனா இதோட முடியுது பாருங்க. நோய்களை சோமாக்குனாரு, தண்ணீரை ரசமா மாத்தினாரு, 5 அப்பமும் 2 மீனை வச்சு 5000 பேர் கொடுத்தாரு, மரித்தவர்களை உயிரோட எழுப்பினாரு, எத்தனையோ அதிசயங்களை செய்தாரு, மரித்து உயிரோட கூட வந்தார். எல்லாவற்றையும் விட கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அவிசுவாசத்தை ஆண்டவர் சிதறடித்தார். இதுதான் கடைசியா. இது ஒரு பயங்கரமா இருக்கு. இதிலிருந்து ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவன் என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அவர்களை உறுதிப்படுத்தி உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு மிக பொறுமையோடு கூட இந்த ஊழியத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய அவிசுவாசங்களை போக்குவதற்கும் அவர் போதுமானவர். பொறுமையோடு கூட நமக்கு இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும்போது நாம் அவர் இணங்கி ஒப்புக் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பெரிய திருப்பம், மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில. ஜெபிக்கலாமா? அவர்களை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் நல்ல அனுபவத்தில் நம்புகிறேன். இந்த நல்ல நாளுக்காக உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சற்று நேரம் நாங்கள் உங்களுடைய வசனத்திலிருந்து சிந்திப்பதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டது போல அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க. பிசாசனுடைய எந்த ரகசியமான பொய்யும் எங்களுடைய இருதயத்தில் நுழைந்து விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி வேத வசனம் சொல்லுகிறதை, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக, சர்வ வல்லவருடைய வார்த்தையாக குழந்தையை போல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எழுதுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று நீ சொன்னீரே. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டற்றும் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னீர். இந்த நாளிலே ஒருவேளை இதை கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவிசுவாசத்தோடு, பயத்தோடு, அவநம்பிக்கையோடு போராடி கொண்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த இருதயத்திலே பெரிய திருப்பம், மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறார். அந்த ஒரு இரக்கம் செய்யும். கிருபை திறமைகளோடு கூட இருந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய மாறாத விலகாத பிரசன்னமும் வழிநடத்துதலும் ஆலோசனை இன்று பெற்று நாம் அனைவோம் இப்பொழுது எப்பொழுது தங்கி இருக்கிறார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை